மேலும் இந்த பருவதமலையானது மகாதேவ மலை, பொதிகை மலை, சுருளிமலை, கொல்லிமலை, சதுரகிரி மலை, வெள்ளிங்கிரி மலை போன்ற சித்தர்கள் வாழும் மலைகளை போன்று இந்த பருவதமலையும் ஒரு சித்தர்கள் வாழும் மலையாகும். மேலும் இந்த இங்க 11 திரும்பி இது ஒரு காட்டுப்பகுதி, மிகவும் ஒரு இங்கிருந்து பார்த்தால் நாம் செல்லும் பருவதமலை மிகவும் அற்புதமாக தெரிகிறது. இது இந்த இடத்திலிருந்து மிகவும் ஒரு ஆபத்தான வழி தாங்க செல்ல வேண்டும். வாங்க, படிக்கட்டு பாதைக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தாங்க அந்த படிக்கட்டு பாதை இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கஷ்டமா தான் செல்ல வேண்டியது. இந்த இடத்திலிருந்து படிக்கட்டு வழிகள் முடிந்து மிகவும் ஆபத்தான பாறை வழிகள் தொடங்குகின்றன. மிகவும் ஆபத்தாக இருக்கும் இந்த பாறை வழிகள். இந்த பருவதமலைக்கு செல்லும் ஒவ்வொரு பாதையும் மிகவும் ஆபத்தாகவும் சுவாரஸ்யம் இருந்ததாக இருக்கும். ஏனென்றால் படிப்பாதை, கம்பிப்பாதை, படிக்கட்டு பாதை என ஆகாயப்பாதை என வெவ்வேறு பாதைகள் உள்ளன. பார்த்தீங்கன்னா இந்த இடத்திலிருந்து கற்களும் கம்பிகளும் இருக்க பாதை தொடங்குகிறது. இந்த பாதையை பார்த்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு, இதுவும் ஒரு ஆபத்தான பாதையாக தான் இருக்கும். இது இந்த இடத்திலிருந்து பார்த்தால் பருவதமலை சுற்றிய கிராமங்கள் மிகவும் அற்புதமாக காணப்படுகின்றன. நாம் இருக்கும் இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 அடி இருக்கலாம். இங்கிருந்து பார்த்தால் மிகவும் ஆபத்தான அந்த கடற்பர பாதை தெரிகிறது. இதை கடந்துதான் இந்த மலையின் உச்சிக்கு செல்ல வேண்டும். இந்த கடற்பாதை பாதையை செல்லும் போதுதான் மிகவும் கவனமாக நம்ம செல்ல வேண்டியது இருக்குது. எனக்கு சாவபயத்தை காட்டினாங்க பரமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். உயிர் பிச்சை கேட்க விட்டான் பரமா. சித்தர்கள் இருந்ததாக காணப்படுகிறது. இந்த பருவதமலை இது இந்த இடத்திலிருந்து பாருங்களேன், நம்ம வந்த வழி மிகவும் சிறிதாக ஒரு குச்சி போன்று தெரிகிறது. இது காணப்படும் இந்த இடத்திலிருந்து தான் மீண்டும் ஆபத்தான ஆகாய பாதை தொடங்குகின்றது. இது அங்கே பார்த்தவங்களே தெரியும், மிகவும் ஆபத்தான ஒரு இடமாக இது தெரிகிறது. இந்த ஆகாய பாதையை செல்லும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டியது. ஒரு அந்த பருவதமலை ஏறி நம்ம சாதிச்சுட்டாங்க சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா வணக்கம் மக்களே, என்னது தமிழ்நாட்டில் மிகவும் ஆபத்தான ஒரு மலையேற்றமா? ஆமாங்க, தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பருவதமலை தான் காணொலி பார்க்கிறோம். இந்த பருவதமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் மாவட்டத்தில் உள்ள கடலாடி, தென் தேவமங்கலம், தென் மாதிமங்கலம் கிராமங்களை ஒட்டி 5500 பரப்பளவில் அமைந்துள்ளது. மேலும் இந்த பருவதமலையானது மகாதேவ மலை, பொதிகை மலை, சுருளிமலை, கொல்லிமலை, சதுரகிரி மலை, வெள்ளிங்கிரி மலை போன்ற சித்தர்கள் வாழும் மலைகளை போன்று இந்த பருவதமலையும் ஒரு சித்தர்கள் வாழும் மலையாகும். மேலும் இந்த பருவதமலை திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 44 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போரூர் செங்கத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. பார்த்தீங்கன்னா பருவதமலை செல்வதற்கான நுழைவாய்க்கிட்ட வந்துட்டாங்க. இங்கிருந்து வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இந்த இடத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு இங்கிருந்து நடந்துதான் செல்ல வேண்டும். பார்த்தீங்கன்னா பருவதமலை செல்வதற்கு முதலில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தாங்க சந்திப்போம். வாங்க மக்கள், இந்த மலையேறும் பயணத்தை தொடரலாம். இந்த மலையேற்றம் மிகவும் ஆபத்தாகவும் அற்புதமாகவும் மிகவும் ஒரு சுவாரஸ்யமற்ற மலையேற்றமாகவும் அமைந்திருக்கும். வாங்க. மேலும் சனி, ஞாயிறு மற்றும் பௌர்ணமி தினங்களில் இந்த மலையேற்றம் அனுமதி இல்லை. இந்த பருவதமலைக்கு பருவதமலை என்ற பெயர் காரணம், பருவதம் என்றால் மலை, பருவதமலை என்றால் மலைகளுக்கெல்லாம் அரசன் என்ற பெயர். இங்க 11 திரும்பி இது ஒரு காட்டுப்பகுதி, மிகவும் ஒரு இங்கிருந்து பார்த்தால் நாம் செல்லும் பருவதமலை மிகவும் அற்புதமாக தெரிகிறது. மேலும் இந்த பருவதமலை ஏற்றம் தொடங்குவோர் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஏறுவது மிகவும் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த பருவதமலைக்கு இன்னும் வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. வீரமலை, தென்காயிலயம், திருசிவகிரி, சஞ்சீவகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுனர் மலை போன்ற பெயர்களும், பருவதகிரி போன்ற வெவ்வேறு பெயர்களும் இந்த மலைக்குண்டு. இது இந்த இடத்தில் அன்னதானம் வழங்கும் இடமும் வீரபத்திரர் கோவிலும் உள்ளது. நீங்கள் மலையேறும் அனைத்து தினங்களிலும் இந்த இடத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இது இந்த இடத்திலிருந்து மிகவும் ஒரு ஆபத்தான வழி தாங்க செல்ல வேண்டும். வாங்க, இந்த மலையேறும் பயணத்தை மேலும் தொடரலாம். மேலும் இங்கு செல்லும் அனைத்து வழிகளிலும் குரங்குகளும் நாய்களும் இருக்கும். அவைகளுக்கு உணவு அளித்து விட்டு சென்றலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பருவதமலை ஏறுவதற்கான படிக்கட்டு பார்த்துக்கிட்டு வந்துட்டோங்க. இங்கே ஒரு தாத்தா இருப்பார், அவர்கிட்ட இந்த இடத்தை பற்றி கேட்டிங்கன்னா சொல்லுவார். ஏன்னா இந்த இடத்துல அவர் ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல தான் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பற்றி சொல்லுவார். நானும் எனது நண்பரும் இந்த மலையை இருக்கும்போது இந்த தாத்தாவிடம் ஒரு 10 நிமிடம் பேசி வேண்டியதாக சென்றோம். மிகவும் அற்புதமாக இந்த இடத்தை பற்றி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த உதவி இந்த தாத்தாவுக்கு செஞ்சு செல்லலாம். இந்த படிக்கட்டு பாதைக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தாங்க அந்த படிக்கட்டு பாதை இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் செல்ல வேண்டியது இருக்கும். மேலும் இந்த மலையேற்றம் ஏறும்போது இந்த இடத்தில் பிளாஸ்டிக்களை கீழே போடாமல் செல்வது மிகவும் நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பருவதமலைக்கு செல்லும் வழிகள் 2 வழிகள் உள்ளன. தென் தேவமங்கலம், கடலாடி என 2 வழிகள் உள்ளன. நீங்கள் எந்த வழியில் சென்றாலும் பாதி மலையில் இரண்டும் ஒன்றாகிவிடும்.
நீங்கள் எந்த வழி சென்றாலும் மிகவும் கவனமாக செல்வது மிகவும் நல்லது. ஏனென்றால் இந்த பர்வதமலைக்கு செல்லும் வழிகளில் மிகவும் ஆபத்தான வழியாக தெரிகிறது. இதோ இங்கிருந்து பார்த்தால் மிகவும் அற்புதமாக இந்த பர்வதமலை காட்சியளிக்கிறது. மிகவும் அற்புதமாக தெரிகிறது. நீங்கள் இங்கிருந்து பாருங்கள். இந்த மலையேற்றம் எந்த அளவுக்கு ஆபத்து இருந்தாலும் அந்த அளவுக்கு மிகவும் அழகாகவும் இயற்கையாகவும் நீங்கள் செல்லும் வழியில் பார்க்கலாம். வாங்க இந்த பயணத்தை மேலும் தொடரலாம். இது இந்த இடத்திலிருந்து படிக்கட்டு வழிகள் முடிந்து மிகவும் ஆபத்தான பாறை வழிகள் தொடங்குகின்றன. மிகவும் ஆபத்தாக இருக்கும் இந்த பாறை வழிகள். இந்த படிக்கட்டு வழி செல்லும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டியது இருக்கும். மேலும் இந்த மலையேற்றத்துக்கு வருபவர்கள் தனிநபர் மட்டுமல்லாமல் ஒரு குழுவாக வருவது மிகவும் நன்றாக இருக்கும். இந்த பாறை வழிகள் குறிப்பிட்ட அளவுக்கு சென்றவுடன் நிறைய கடைகள் இருக்கும். அங்கிருந்து தண்ணீர்களை வாங்கி கொண்டு செல்லலாம். அது மட்டுமல்லாமல் இந்த பருவதமலை ஆண் பெண் என்று இருபாலரும் செல்வதற்கு அனுமதி உண்டு. இந்த பர்வதமலை தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்றதாகவும் அதிக மக்கள் தொகையை சென்று வரும் ஒரு மலையாக அமைந்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள பல மலைகளை போன்று மிகவும் ஆபத்தான ஒரு மலையேற்றம் இதுதாங்க. நீங்கள் செல்லும் வழியில் காட்டுப்பகுதி, படிக்கட்டுகள், கடப்பாறை போன்ற நிகழ்களை சென்று பார்க்கதான் இருக்கும். இது காணப்படும் இந்த மண்டபம் பாதை மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த கோட்டையானது நன்னன் என்ற குறுநில மன்னனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த இடத்தை சுற்றி ஒரு சுற்றுச்சுவர் இருப்பதும் காணப்படுகிறது. இந்த இடத்தில் பக்கத்தில் ஒரு குளமும் உள்ளது. நாங்கள் மேலும் இந்த மலையேற்றத்தை தொடரலாம். இது இந்த மலைக்கு செல்லும் வழி நீங்க பார்த்தவங்க எடுத்துறீங்க. மிகவும் ஒரு ஆபத்தான வழியாக உள்ளது இந்த இடம். இந்த இடத்தில் செல்லும் வழி பார்த்தா தெரியுங்க. மிகவும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் செல்லும் அனுபவம் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பர்வதமலையில் இருக்கும் மல்லிகார்ஜுனர் கோவிலை நன்னன் என்ற குறுநில மன்னரால் கிபி 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த மல்லிகார்ஜுனர் கோவில் சுமார் 1700 வருடம் பழமையானதாக கூறப்படுகிறது. மேலும் நீங்கள் செல்லும் அனைத்து வழிகளிலும் மிகவும் ஆபத்துகள் நிறைந்த ஒரு வழியாக இருக்கும். இந்த பர்வதமலை கடல் மட்டத்திலிருந்து 4560 அடி உயரமும் 5500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நாம் செல்லும் அந்த வழியில் மிகவும் ஆபத்தாக இருக்கிறது என்று. மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஏறுவதற்கு இங்கு தங்கும் வசதியும் இந்த மலையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதே போன்று இன்னும் பல ஆபத்தான மலைகளும் காணப்படுகின்றன. இந்த மலையேறும் அனைவரும் எப்போதும் குழுவாக செல்வது மிகவும் நன்றாக இருக்கும். தனி மனிதனாக போவது மிகவும் ஒரு ஆபத்தானதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த பருவதமலைக்கு செல்லும் ஒவ்வொரு பாதையும் மிகவும் ஆபத்தாகவும் சுவாரஸ்யம் இருந்ததாக இருக்கும். ஏனென்றால் படிப்பாதை, கம்பிப்பாதை, படிக்கட்டு பாதை என ஆகாயப்பாதை என வெவ்வேறு பாதைகள் உள்ளன. இது காணப்படும் இந்த கடைகளை போன்று நீங்கள் செல்லும் அனைத்து வழிகளிலும் இது போன்ற கடைகள் காணப்படும். இது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆபத்துகள் நிறைந்த பர்வதமலையில் உள்ள மல்லிகார்ஜுனர் கோவில் தெரியுது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மலையில் விற்கப்படும் குளிர்பானங்களும் குடிநீர்களும் மிகவும் விலை அதிகமாக இருக்கும். ஏனென்றால் கீழே இருந்து இவ்வளவு தூரம் எடுத்து வந்து விற்கிறாங்க. அதுக்காக தாங்க. இதோ இந்த இடத்துல தென் மாதிமங்கலம், கல்லாடி என 2 பாதைகளும் ஒன்றிணைக்கின்றன. இந்த வெவ்வேறு பாதைகள் இருந்து வருவதற்கு இந்த இடத்துல இருந்து ஒன்றாக தான் செல்ல வேண்டும். மேலும் நீங்கள் கீழே இருந்து மலைக்கு உச்சி செல்லும் வழியிலும் நாய்கள் உங்கள் கூட வரும். அதுக்கு முடிந்தால் உணவை குடிக்கலாம். நாய்கள் மட்டுமல்லாமல் குரங்குகளும் அதிகமாக காணப்படும். அவைகளுக்கும் உணவு அளித்தால் மிகவும் நல்லாக இருக்கும். ஆனால் அவைகளிடமிருந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது இந்த வழியில் பார்த்து தெரியுங்க. மிகவும் சூரிய ஒளி மிகவும் ஒரு அற்புதமாக இந்த இடத்துல தெரிகிறது. மிகவும் ஒரு அற்புதமாக காட்சியளிக்கிறது. இது காணப்படும் இந்த இடத்தை பாருங்களேன். மிகவும் அற்புதமாக இங்க இருக்கும் மலர்களும் இயற்கையாக மிகவும் அற்புதமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் காலை நேரங்களில் இந்த மலை ஏறுவர்கள் இங்கு உள்ள மேகங்களை உராசி செல்வதையும் காணலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கற்களும் கம்பிகளும் இருக்க பாதை தொடங்கியிருக்குதுங்க. இந்த பாதையை பார்த்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு. இதுவும் ஒரு ஆபத்தான பாதையாக தான் இருக்கும். மேலும் இந்த மலை ஏறுபவர்களுக்கு அனைவருக்கும் வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு செல்லும் அனைவர்களுக்கும் குப்பைகளை கீழே போடுவதை தவிர்க்கவும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, நீங்க செல்லும் அனைத்து வழிகளிலும் பிளாஸ்டிக் குப்பைகளை இருப்பதை காணலாம். ஏனென்றால் நீங்கள் செல்லும் அனைத்து பாதைகளிலும் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் இருப்பதை காணலாம். இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் மக்காமல் கூட இருக்கலாம். இங்குள்ள விலங்குகளை இது சாப்பிட்டு அதுக்கு உடம்பு சரியாமல் கூட போகலாம்.
இது போன்ற இயற்கை சூழல்கள் நிறைந்த இடத்தில் குப்பைகளை போடுவது மிகவும் தவிர்க்க வேண்டிய விஷயமாக உள்ளது. பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வழி மிகவும் அற்புதமாகவும் கொஞ்சம் கடல் மூடமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு அண்ணா மிகவும் வேகமாக ஏறிக்கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த கம்பி பாதை செல்லும் வழிகள் அனைத்திலும் மரங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க, இயற்கையாக மிகவும் அற்புதமாக காணப்படும் இந்த இடம் ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா கம்பிகளை பிடித்து ஏற்றுவதற்கு மிகவும் அற்புதமாக இந்த இடத்தில் கம்பிகளை வைத்திருக்கிறார்கள். இது காணப்படும் இந்த இயற்கை அழகை பாருங்கள். இது போன்று இந்த மலைகளில் மிகவும் அற்புதமாக நிறைய இடம் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கொண்டே செல்லலாம். மேலும் இந்த மலை ஏறும்போது நாங்கள் பார்த்தோங்க, மிகவும் வயதான முதியவர்கள் இந்த மலையில் ஏறுறாங்க. அதாங்க மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பருவமலையை தினமும் சித்தர்கள் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பருவமலை ஏறுவதற்கு குடும்பமாக நண்பர்களாக வருவது மிகவும் நல்லாக இருக்கும். இந்த மலையை ஏறுவதற்கு வாங்க இந்த ஆபத்தான மலையிடத்தை மீண்டும் தொடரலாம். இது இந்த இடத்திலிருந்து கற்கர் பாதை மீண்டும் தொடங்குகின்றன. மேலும் இங்கு செல்லும் வழிகளில் இது போன்ற குரங்குகள் அதிகமாக காணப்படும். முடிந்தால் உணவை அழைத்து செல்லவும் மிகவும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கடப்பாறை பாதை இருக்கும் வழிகிட்ட நம்ம வந்துட்டோங்க. இந்த பருவதமலை ஏறுபவர்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஏறுவது மிகவும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அந்த நேரங்களில் தான் இயற்கையை ரசித்துக் கொண்டே களைப்புகள் இல்லாமல் ஏற முடியும். இது காணப்படும் இந்த மலைகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாது மலைத்தொடர்கள். இந்த ஜவ்வாது மலைத்தொடர்ச்சி மலைகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிகவும் இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு மலைத்தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. மேலும் இந்த ஜவ்வாது மலைத்தொடர்ச்சிகள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு நீர்ப்பாசனத்திற்கு மிகவும் முக்கியமானதாக விளங்குகிறது. இது காணப்படும் அனைத்தும் இந்த ஜவ்வாது மலைகளின் மலைத்தொடர்ச்சி தான். நீங்களே உங்களுக்கு பார்த்தா எனக்கு தெரியும், மிகவும் அற்புதமாக இந்த இடம் காட்சியளிக்கிறது. நீங்களே பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆபத்தான பருவதமலை உச்சிக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும், மிகவும் அற்புதமாக இந்த ஜவ்வாது மலை தொடர்ச்சிகள் மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க. மேலும் இந்த மல்லிகார்ஜுனர் இருக்கும் கோவில் கல்வெட்டில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் நன்னன் என்ற மன்னால் கட்டப்பட்ட கோவில் என்று நம்பப்படுகிறது. வாங்க மேலும் பயணத்தை தொடரலாம். இது இந்த இடத்திலிருந்து பார்த்தால் பருவதமலையை சுற்றிய கிராமங்கள் மிகவும் அற்புதமாக காணப்படுகின்றன. நாம் இருக்கும் இந்த இடம் கடற்மட்டத்திலிருந்து சுமார் 3000 அடி இருக்கலாம். இங்கு காணப்படும் இந்த மலையும் பருவதமலையோட இணைப்பு பகுதியாக. இது இங்கு காணப்படும் இந்த கிராமங்கள் தாங்க தென் மாதிமங்கலம், தென் தேவமங்கலம் கிராமங்களாக இருக்கலாம். இந்த பருவதமலை ஏற்றம் மிகவும் ஒரு அற்புதமாகவும் இயற்கை சூழ்ந்த ஒரு மலையாற்றமாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது இந்த மலைக்கு செல்லும் அனைத்து வழிகளும் இது போன்ற கடைகள் அதிகம் இருக்கும். உணவுகளும் குளிர்பானங்களும் இங்கே இருக்கும், வாங்கி சென்று செல்லலாம். இது இந்த இடத்திலிருந்து பாருங்கள், மல்லிகார்ஜுனர் இருக்கும் இடம் மிகவும் அற்புதமாக இந்த இடத்திலிருந்து தெரிகிறது. இது அங்கு காணப்படும் இந்த மரத்தில் இருக்கும் இலைகளை பாருங்களா, மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இந்த பருவதமலையை சுற்றிலும் இது போன்ற மரங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த மரங்கள் மட்டுமல்லாமல் பல மூலிகைகளும் இந்த மலையில் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த மலையில் ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ உயரத்தில் இந்த கோவில் எப்படி கட்டிருக்காங்கன்னு தெரியல, மிகவும் ஒரு அற்புதமாக கட்டியிருக்காங்க. இதோ இந்த இடத்திலிருந்து தான் இந்த மலையின் மிகவும் ஒரு ஆபத்தான பாதை தொடங்குகின்றது. இங்கிருந்து பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, நல்லது கடப்பாறை பாதை இங்கிருந்து தான் தொடங்குகின்றது. இந்த பருவதமலை செல்லும் பாதையிலே மிகவும் ஆபத்தாகவும் கடினமான பாதையும் இந்த பாதை தாங்க. இங்கிருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம 3 கடினமான பாதைகளை கடந்து இந்த கடப்பாறை பாதைக்கு வந்துட்டாங்க. இது இங்கிருந்து பார்த்தால் மிகவும் ஆபத்தான அந்த கடப்பாறை பாதை தெரிகிறது. இதை கடந்துதான் இந்த மலையின் உச்சிக்கு செல்ல வேண்டும்.
இந்த கடப்பாறை பாதையை செல்லும் போதுதான் மிகவும் கவனமாக நம்ம செல்ல வேண்டியது இருக்குங்க. வாங்க இந்த ஆபத்துகள் நிறைந்த கடப்பாறை பாதையை ஏறும் பயணத்தை தொடரலாம். இது இங்கிருந்து பாருங்களேன், மிகவும் ஆபத்தாக கடப்பாறைகளும் ஏணிகளும் வைத்து இந்த வழியை செஞ்சிருக்காங்க. மிகவும் ஆபத்தாக உள்ளது. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வாங்க இந்த கடப்பாறை பயணம் ஏறும் பயணத்தை தொடரலாம். இதில் ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ உயரத்தில் இந்த கோவில் எப்படி கட்டினாங்கன்னு தானே தெரியல. இந்த கடப்பாறை பாதை மிகவும் சிறிதாகவும் ஆபத்தாகவும் இருக்கும். இதை பிடித்து ஏறும்போது தான் உங்களுக்கு இந்த திகிலூட்டும் அனுபவம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கடப்பாறைகளையும் சங்கிலிகளும் சூளம் வேல்களை வைத்து இந்த பாதையை உருவாக்கியிருக்கார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஒரு நபராக தான் இந்த கடப்பாறையை பிடித்து ஏறுற மாதிரி இருக்கும். பாதையில் செல்லும் போது தான் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆபத்தாகவும் சுவாரஸ்யமூட்டும் ஒரு அனுபவம் இந்த பாதையில் ஏறும்போது தான் தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, மிகவும் ஆபத்தாக உள்ளது இந்த பாதை. இந்த கடப்பாறை பாதை முழுவதும் செங்குத்தாக ஏறுவது போல் தான் இருக்கும். மிகவும் இந்த மலை செங்குத்தாக தான் உள்ளது. இந்த கடப்பாறை பாதையிலிருந்து இங்குள்ள கிராமங்களையும் நம்ம வந்த வழியும் பாருங்க, மிகவும் ஆபத்தாக இருக்கு என்று தெரிகிறது. இந்த கடப்பாறை பாதையில் செல்லும் வழி மிகவும் திகழூட்டும் ஒரு வழியாக உங்களுக்கு இருக்கும். நீங்க செல்லும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஏணி வைத்திருக்காங்க கொஞ்ச தூரத்துக்கு. அதுக்கப்புறம் திருப்பி கடப்பாறை பாதை தொடங்கும். இந்த கடப்பாறையை பிடித்து ஏறும்போது மிகவும் கடினமாக இருக்கும். மிக நிதானமாகவும் பொறுமையாகவும் செல்ல வேண்டும். இது நம்ம பார்த்து கொண்டிருப்பது தாங்க நம்ம கடப்பாறை பிடித்து வந்த வழி. கிட்டத்தட்ட இந்த மலையின் உச்சிக்கு நம்ம வந்துட்டோங்க. மேலும் இந்த மலைக்கு செல்லும் வழிகளில் ஒரு சிறிய சுனையம் உள்ளது. சுனையம் மற்றும் ஒரு குகையும் உள்ளது. அந்த சுனையில் தான் தண்ணீர் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த குகையிலும் சித்தர்கள் இருந்ததாக நம்பப்படுகிறது. இந்த பருவதமலையில் கொண்டாடப்படும் திருவிழா நாட்கள் சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பெருக்கு, ஐப்பசி, அன்னாபிஷேகம் போன்ற தினங்களும், மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை போன்ற திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அன்றைய தினங்களில் இரவு நேரத்திலும் மலையேற்றம் அனுமதிக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இந்த கடப்பாறை பாதை செல்லும் வழி இதனுடன் நிறைவடைகிறது. இதற்கு அப்புறம் மீண்டும் படிக்கட்டு வழிகள் தொடங்குகின்றன. இது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, கம்பிகளை பிடித்து ஏறுவதற்கும் கீழே விழாதவர்களுக்கும் கம்பிகளை வைத்து இந்த இடத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இது அக்காலத்தில் கட்டப்பட்ட சுவர்கள் இந்த இடத்தில் காணப்படுகிறது. இந்த கோட்டை தான் அக்காலத்தில் நன்னன் என்ற மன்னனால் கட்டப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவாயிலுக்குள் செல்வது போல் மிகவும் அற்புதமாக அக்காலத்தில் கட்டியிருக்கிறார்கள். இது ஒரு சிறிய மண்டபங்க அக்காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. இதிலிருந்து குறிப்பிட்ட தூரம் வரையும் படிக்கட்டுகள் அமைத்து மிகவும் அற்புதமாக கட்டியிருப்பாங்க. வாங்க மேலும் சென்று இந்த மலையினை பார்க்கலாம். இதை இந்த இடத்திலிருந்து பார்த்தால் அக்காலத்தில் கட்டப்பட்ட மல்லிகார்ஜுனர் கோவிலும் இக்காலத்தில் தங்குவதற்கு கட்டப்பட்ட ஒரு சிறிய கட்டிடமும் தெரிகிறது. இது காணப்படும் இந்த கட்டிடம் இங்க வரும் பக்தர்கள் தங்குவதற்கு இக்காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா நம்ம செல்லும் அனைத்து வழிகளிலும் கோட்டை இருந்ததற்கான சுவர்கள் மிகவும் அற்புதமாக தெரிகிறது. இப்போது நாம் இருக்கும் இடம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4000 அடி உயரமாக கூட இருக்கலாம். இரவு நேரங்களில் மலையேறுபவர்கள் இங்கு தங்கிவிட்டு காலை நேரத்தில் இங்குள்ள மேகங்களை பார்த்தால் மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கும். இந்த மலையின் மேல் உராசி செல்லும் மேகங்களை மிகவும் அற்புதமாக இருக்கும். அப்போது நீங்கள் காணலாம். இது இந்த இடத்துல தான் இந்த சுனை நீர் இருக்கும் குளமும் உள்ளது. இங்கு எப்போதும் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும். இது இங்கு காணப்படும் இதுதாங்க அந்த சுனை நீர் இருக்கும் குளம். இந்த சுனையில் தண்ணீர் எப்போதும் பற்றாத காணப்படும்.
இதிலிருந்து செல்லும் பாதைகள் மிகவும் ஆபத்தாக பாறைகளை பிடித்து ஏறுவது போல் உள்ளது. மீண்டும் கம்பிகளை பிடித்து ஏறுவது போல் கம்பிகளை வைத்து இந்த இடத்தில் கட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த மலையாற்றம் ஏறும்னா இந்த பர்வதமலைக்கு வந்து செல்லுங்க. மிகவும் அற்புதமாக இந்த மலையாற்றம் இருக்கும். இது இந்த இடத்திலும் ஒரு நபராக தான் செல்ல முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மலையின் உச்சிக்கு நெருங்கிட்டுங்க. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. இந்த பாதையை பார்த்தீங்கன்னா தெரியுங்க, படிக்கட்டுலாம் இருக்காது. பாறையின் மேல் கம்பி வச்சிருக்காங்க. அதை பிடிச்சி ஏறும் போது தான் தெரியும். படிக்கட்டுலாம் இருக்காது. மிகவும் ஆபத்தாக இருக்கும். இந்த பருவதமலையில் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலத்திலே 4560 அடி உயரம் எப்படி தான் அந்த கோயிலை கட்டினாங்களோ உங்கே நல்லா தெரியலைங்க. காலத்தில் இங்கே இருக்கும் கட்டிடங்களை எப்படி கட்டினான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செல்லும் பக்தர்கள் அனைவரிடமும் செங்கற்களும் சிமெண்ட்டும் கொடுத்து ஒவ்வொன்றாக கொடுத்து கட்டப்பட்டது தாங்க இந்த கட்டிடம். இது இந்த இடத்துலேருந்து பாருங்களேன், நம்ம வந்த வழி மிகவும் சிறிதாக ஒரு குச்சி போன்று தெரிகிறது. இது காணப்படும் இதுதாங்க பர்வதமலை தொடக்கம். இதிலிருந்து தான் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மீண்டும் படிக்கட்டுகளை வைத்து மிகவும் அற்புதமாக கட்டியிருக்கிறார்கள். வாங்க மேலும் பயணத்தை தொடரலாம். இது காணப்படும் சூரிய ஒளியையும் இயற்கையின் அழகையும் பாருங்க, மிகவும் அற்புதமாக இந்த இடத்தில் தெரிகிறது. இந்த இடத்தில் தான் மீண்டும் ஆபத்தான ஆகாய பாதை தொடங்குகின்றது. இது அங்க பார்த்தவங்களே தெரியுங்க, மிகவும் ஆபத்தான ஒரு இடமாக தெரிகிறது இந்த இடம். இந்த ஆகாய பாதையை செல்லும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டியது இருக்கும். அது மட்டுமல்லாமல் இவைகள் துருப்பிடித்து மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இது காணப்படும் இந்த பாதை தாங்க பருவதமலைக்கு செல்லும் பாதைகளிலே மிகவும் அழகாக உள்ளது. பாறையை குடைந்து இந்த பாதையை உருவாக்கியிருக்கார்கள். கிட்டத்தட்ட இந்த மலை உச்சிக்கு நம்ம வந்துட்டாங்க. இந்த இடத்த பாருங்களா, உங்களுக்கு தான் தெரியும். பாறையை உடைத்து இந்த பாதையை உருவாக்கியிருக்கார்கள். இதெல்லாம் எப்படி உடைத்தாங்க தெரியல. வாங்க மேலும் இந்த மலை ஏற்றத்தினை தொடங்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த மல்லிகார்ஜுனர் இருக்கும் கோயிலுக்கிட்ட நம்ம வந்துட்டாங்க. இது காணப்படும் இந்த பாதை இறங்கி செல்வதற்கு கட்டப்பட்டுள்ள பாதைகள். இதிலிருந்து பாதைகளும் படிக்கட்டில் வைத்து மிகவும் அற்புதமாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கோயிலுக்கிட்ட வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வழியாக நம்ம இந்த கோவில்கிட்ட வந்துட்டாங்க. மிகவும் அற்புதமாக இந்த கோவில் காட்சியளிக்கிறது. இது காணப்படும் இந்த கட்டிடம் தாங்க இங்கே தங்குவதற்கும் அன்னதானம் கொடுப்பதற்கும் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயில் பார்த்தோன்னே உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு மிகவும் நல்லா இருக்கும்.
இந்த கோவிலை பார்த்தவுடன் இவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த இடத்துக்கு வந்தோம் அந்த மாரி தோணுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். வாங்க இந்த கோயிலுள் சென்று பார்க்கலாம். வழியாக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பாதைகளை கடந்து நம் மல்லிகார்ஜுனர் இருக்கும் கோயிலுக்கு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மலையின் நேரத்தை நிறைவடைத்திட்டோம். இப்போது நாம் இருக்கும் இந்த இடம் தாங்க கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4560 அடி உயரம் உள்ளது. இங்கே இருக்கும் சிவனுக்கு நீங்களே நேரடியாக பூஜை செய்யலாம். ஒரு வழியாக அந்த பருவதமலை ஏறி நம்ம சாதிச்சிட்டாங்க சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காணொலியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் காணொலியில் சந்திப்போம்.